ஓய்வூதியம் தொடர்பான தமிழக அரசின் அறிவிப்பு ஏமாற்று வேலை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியின் ஆயுட்காலம் முடிவடையும் சூழலில் ஓய்வூதியம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள அவர், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் ஆகியோரின் கோரிக்கைகள் என்ன ஆனது என வினவியுள்ளார். ஓய்வூதியம் தொடர்பான அறிவிப்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பினரை ஏமாற்றவா அல்லது பொதுமக்களை ஏமாற்றவா என சந்தேகம் எழுப்பிய நயினார் நாகேந்திரன், இது திமுகவின் வாடிக்கையான ஏமாற்று வேலை எனவும் கூறியுள்ளார். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களை ஏமாற்றும் நோக்கம் கொண்ட மோசடி திட்டம் என பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பழைய ஓய்வூதிய திட்டத்துடன் ஒப்பிடும்போது தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தால் கிடைக்கும் பயன்கள் மிகவும் குறைவு எனவும் பாதிப்புகள் மிகவும் அதிகம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தில் பல அம்சங்கள் தெளிவற்று உள்ளதாக தெரிவித்துள்ள அன்புமணி, வாக்குகளுக்காக திமுக இப்படி ஒரு ஏமாற்று வேலையை செய்திருக்கிறது என கூறியுள்ளார். ஆட்சி முடியும் தருவாயில் அறிவிப்பை வெளியிடுவதன் பின்னணியில் இருப்பது சதி மட்டுமே என அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.